என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் அதுவும் முதலிழ்ச்சியாக தரப்படுகிறது. மக்கள் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், 100 ஆண்டு நோயின்றி எல்லா செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அது யோகாசனத்துக்குத்தான் முடியும். யோகாசனம் செய்வர்களுக்கு அவர்கள் நினைப்பதெல்லாம் முடியும். இது ஒரு தவநிலை, இது பயிற்சி அல்ல. அவர்கள் எதை நினைத்து கொண்டு ஆசனங்களை பழகுகிறார்களோ அவை கண்டிப்பாக கிடைக்கும். கல்வி கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், நல்ல மனைவிகள் கிடைப்பார்கள், பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இதுதான் உண்மை. ஆகவே தான் அதிகாலை வேளையில் ஆண்டு கணக்காக இந்த நிகழ்ச்சியை கலைஞர் தொலைக்காட்சி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது பள்ளிக்கு டி துர்கா ரமண வித்தியாலயத்திலிருந்து வந்திருக்கிறது, சோழிங்கநல்லூரிலிருந்து தர்சன், ஓசூரிலிருந்து பாத்திமா இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அற்புதமான ஒரு சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள், பார்க்க வேண்டும். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் இப்பொழுது தலையை அங்கே வைத்து காலை இங்கே நீட்டி சக்கராசனம் செய்ய வேண்டும். மெதுவாக பண்ணணும். சக்கராசனம் பண்ண தூக்கு. பல முறை சொல்லியிருக்கின்றேன், மாணவர்களுக்கு அதிகாலையில் இந்த ஒரு ஆசனத்தை மட்டும் ஒரு 2-3 முறை பழகிவிட்டு சென்று விடலாம். நேரமில்லை என்று சொல்லியே பிள்ளைகளை இந்த யோகாசனத்திற்கு காலையிலையும் டியூஷன், மாலையிலையும் டியூஷன். காலையில் பார்ப்பீர்களானால் அவர்கள் காலை கடன்களை குளித்துவிட்டு அவர்களுக்கு வேன் வந்துவிடும். அவர்களை அந்த வேனில் தூக்கி போட்டு அனுப்பி விடுவார்கள். காலையில் குளிக்க வைத்து காலைக்கணங்களை முடிக்க வைத்து இது போன்ற ஆசனங்களை 2-3 முறை செய்து அப்புறம் உணவு கொடுத்து அனுப்புவார்களானால் பள்ளிக்கூடத்தில் அவர்கள் பாடங்களை ஒழுங்காக கவனிப்பார்கள், நல்ல மார்க் எடுப்பார்கள். மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நல்ல 2 மூச்சு இழுத்துக்கோ. இந்த சக்கராசனம் போனவுடனே நுரையீரல் விரிவடைகின்ற காரணத்தினால் அதிகப்படியான ஆக்சிஜன் பிராண சக்தியை நுரையீரல் இழுக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. முதுகெலும்பு உழைக்கும் பொழுது தலைப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இரத்த ஓட்டமானது சீராக அமையும். உள்பகுதிகள் அத்தனை உறுப்புகளும் சரியாக இயங்கப்படும். இன்னொரு தடவை பண்ணு. ஒரு 20 எண்ணிக்கை 3 முறை அல்லது 4 முறை இதை செய்துவிட்டாலே போதுமானது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அப்படியே திரும்பணும். இங்கே கால் நீட்டி, நீ அங்கே கால் நீட்டு, காலை எழுத்து பண்ணு, பக்கவாட்டில் பண்ணு, தூக்கு, அப்படி பண்ணு. ஆரம்ப கட்டத்தில் இந்த சக்கராசனம் மாணவர்கள் பண்ண முடியாவிட்டால் நாமே இடுப்பிலே கையை வைத்து தூக்கி பழக்க வைக்கலாம். அது முடியாவிட்டால் 4-5 தலானியை ஒன்றா சமகாலத்தில் சுற்றி வச்சு அதில் முதுக வச்சு அவங்கள தூக்கி பழக வைக்கணும். ஆரம்பத்தில் எடுத்த இடுப்பிலே கைக்கு பலம் வராது, காலுக்கு பலம் வராது. ஆகவே அந்த தலையணியில் வச்சு பழகணும். இல்லைன்னா நாமளே கையை தூக்கி பிள்ளைகளுக்கு 1 வாரம் நாம் உதவி செய்தால் தானாகவே அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மையை அவர்கள் பெற்று விடுவார்கள். மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள், பார்க்கலாம். காலை உள்ளே தூக்கே, அப்படிதான். சக்கராசனம் என்பது மிகவும் அற்புதமான ஆசனம். முதுகு வளைக்கப்படுகிறது, கை பந்து கிண்ணம் விட்டு
கால் பலம் பெறுகிறது, கால் பந்துக்குள்ளம் விட்டு பலம் பெறுகிறது. இவைகளெல்லாம் பார்க்க வேண்டும். கழுத்து கீழே தொங்கப்படுகின்ற காரணத்தினால் தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறது. கழுத்து எலும்புகள் நன்றாக வேலை செய்கிறது. இவையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ஆசனம் பண்ணினால் நம் உடலில் என்னென்ன மாறுபாடுகள் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நேரே எழுந்து உட்கார்ந்து பத்மாசனத்தில் முன்னால் போல உட்காரு. ஆரோக்கியத்தை பலப்படுத்தக்கூடிய ஆசனங்கள், அவருடைய மூளையை வளர்ச்சி செய்யக்கூடிய ஆசனங்கள், அவருடைய பொறுமையாக வாழக்கூடியதை, பாடங்களை கிரகிக்கக்கூடிய தன்மையை, அதிகப்படியான மார்க் வாங்கக்கூடிய தன்மையை வளர்க்கக்கூடிய மனித வளத்தை மேம்படுத்தக்கூடிய ஆசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை, சின்ன சின்ன ஆசனங்களை கல்லூரி முதல் ஏன் யூனிவர்சிட்டி வரை எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு மனோதிடம் வாய்ந்த, மனோபலம் வாய்ந்த, அறிவு பெற்ற மாணவர்களாக இந்த யோகாசனத்தின் மூலம் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.